சார் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு போனால், இந்த குரூப் ஒரு தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க இல்லைங்களா? தேர்வு முடிவுகள் அக்டோபர் 28 தேர்வு முடிவுகள் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ நேற்று 8 வந்து கவுன்சிலிங் மெமோ வெளியிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ மெமோ வெளியிட்டு எந்தெந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜனவரி 22 கவுன்சிலிங் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பொங்கலுக்கு பின்னாடின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே மெமோ பார்த்துருப்பீங்க. அவங்க உங்களுக்கு பர்சனல் மெயில் ஐடிக்கும் அவங்களுடைய பர்சனல் மொபைல் நம்பருக்கு நீங்கள் என்ன நம்பர் கொடுத்தீங்க அந்த மெயில் ஐடிக்கும் அந்த மொபைல் நம்பருக்குமே அவங்க மெசேஜ் சென்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கமிஷனோட வெப்சைட்லேயே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா சப்மிட் பண்ணிங்கன்னா ஆஸ் வெல் அஸ் உங்களோட மெமோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்றைக்கு நீங்கள் வரணும், எந்த டேபிள், என்ன டைமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று 10, ஒன்று 11:30. ஓகே, ரெண்டே பேட்ச். மார்னிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 150 பேரும், ஈவினிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 250 இந்த மாதிரி ரேஞ்சு தான் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் 400 பேர் தான். ஓகேங்களா? மதியம் தான் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. அதான் மதியம் அந்த 11 பேட்ச் தான் நிறைய பேர் கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் லிஸ்ட்டு ஒன்று வெளியிட்டாங்க இல்லைங்களா? ஸோ லிஸ்ட்டில் ஒரு செகண்ட் லிஸ்ட் ஒன்று வெளியிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க இல்லைங்களா? அதில் எல்லாருமே நம்பரும் ஆல்ரெடி இருந்தவங்க நம்பர் எல்லாருமே வந்திருக்கும். ஓகேங்களா? எல்லாம் ஒரு போஸ்டிங்கு 1.5 பேர் அந்த மாதிரி ரிசர்வேஷன் படி மாற்றி கூப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குலாம் கிடைக்கும் அப்படின்லாம் அவங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ செகண்ட் லிஸ்ட் இது சிவி. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு சிவி அப்லோட் பண்ண சொல்லி ஒரு மெயில் வந்து யார் யாருக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டாக ரிசல்ட்டில் இருந்து ஓகேங்களா, ஒரு வேளை இவங்களுக்கு யார் யாருக்கு வந்திருக்குன்னு என்னால் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல. ஒரு வேளை இவங்க அந்த ரேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்காக கூப்பிட்ருக்கலாம் மேபி. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே ஒரு வேளை ஒழுங்காக பண்ணலை அப்படின்றனால ரீஅப்லோடு கேட்டுருக்கலாம். ஓகேங்களா? சரி வாங்க உங்களுக்கு அந்த மெசேஜ் காட்டுறேன் பாருங்கள் மெயிலு. ஓகேங்களா? சார் இந்த மாதிரி தான் டிஎன்பிசி நோட்டிஃபிகேஷன் 1/2024 சிசிஎஸ்சி குரூப் 4 அப்லோட் டாக்குமெண்ட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரிகார்டிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, டவுன்லோட் த மெமோ ஆஃப் ஃபார் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் இன்க்ளூடிங் இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 4 குரூப் 4 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் நம்பர் 1/2024 டேட்டட் 30/1/2024 ஃப்ரம் த கமிஷன் வெப்சைட் அண்ட் அப்லோட் த ஸ்கேன்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் ஹேர் டைரக்டரி தென் 10/1/2025. ஓகேங்களா? 10/1/2025 21/1/2025 டேட் கொடுத்துருக்காங்க. 12 மணி வரைக்கும் தான். ஓகேங்களா? சார் பொங்கல் ஹாலிடே என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் இந்த மெசேஜ் வந்து யார் யாருக்கு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரெடிஷன் படி நீங்கள் அப்லோட் பண்ணும்போது ஒழுங்காக இந்த செகண்ட் ஒரு லிஸ்ட் வெளியிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத், இவங்களுக்கு மட்டும் தான் செகண்ட் லிஸ்ட் வெளியிட்டாங்க. இந்த கேண்டிடேட் ஒரு வேளை ஒழுங்காக பண்ணியிருந்து இவங்களுக்கு வந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒழுங்காக சர்டிஃபிகேட் அவங்க ஒழுங்காக பண்ணாமல் இருந்திருக்கலாம் மேபி. ஓகேங்களா? ஸ்கேன் பண்ணாமல் அப்படியே அப்லோட் பண்ணியிருந்திருக்கலாம், அவங்களுக்கு வந்திருக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ இவங்களோட ரேங்க் படி இவங்க ஒரு என்ன ஸ்பெஷல் கேட்டகரி ஏதோ இருந்ததுனால இவங்களை வந்து கூப்பிட்றதுக்கான சான்சஸ் இருந்து இவங்களை அப்லோட் பண்ண சொல்லியிருந்திருக்கலாம். ஓகேங்களா? அந்த செகண்ட் லிஸ்ட்டில் எல்லாருமே பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, அதில் யாரும் தவறு செஞ்சவங்களுக்கு கூப்பிட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 இது தான் சார் நடந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த மெசேஜ் வந்தவங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. சார் இசேவை மையம்லாம் லீவு சார், பொங்கல் ஹாலிடேக்குனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இசேவை மையத்தை அணுகணும்னு சொல்லவே கிடையாது. நீங்கள் ஓனாக உங்களுடைய ஓடிஆரில் பண்ணணும் தான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ப்ரௌசிங் சென்டர் நிறைய இருக்குது, ப்ரைவேட் சென்டர்ஸ். நீங்கள் போய் உங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? சார் இப்போ எனக்கு வந்திருக்கா இல்லையா நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? ஓகேங்களா? நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அது உண்மை தான். ஓகேங்களா? ஸோ சார் எனக்கு மெயில் வரல, ஒருவேளை அந்த நம்பர் என்கிட்ட இல்லை சார். ஓகேங்களா? ஏன்னா அடுத்த கமெண்ட் அது கேட்பீங்க, எனக்கு தெரியும். சார் என்கிட்ட இப்போ இவர் இந்த மெயில் ஐடி வச்சிருக்காரு, இந்த மொபைல் நம்பர் இருக்காங்காட்டி இந்த மொபைலுக்கு மெசேஜ் வந்திருக்கும் சார். இப்போ எங்களுக்குலாம் நான் மொபைலே மிஸ் பண்ணிட்டேன், அந்த நம்பர் இல்லை சார், இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்ற கேண்டிடேட்டுக்கு என்ன அப்படின்னா, அவங்களும் பொதுவாக மெசேஜ் வந்துச்சோ வரலையோ அந்த ஆக்டிவேஷன் இல்லாமல் பொதுவாக பார்க்கணும் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ உங்களே ஓடிஆரில் லாகின் பண்ணி பார்த்துடலாம் சார். ஓகேங்களா? சார் இப்போ பாருங்கள், கூகுளில் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணோன்னே ஃபஸ்ட் இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி ரிஜிஸ்டர் யூசர், ஒன் டைம் யூசர் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம ரிஜிஸ்டர்ட் யூசர். ஓகேங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் வெப்சைட் ஓகே கொடுத்துருங்க. ஸோ புதிதாக பதிவு செய்யவில்லையோர் அல்லது ஏற்கனவே பதிவு செய்யவில்லையோர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம ஆல்ரெடி இருக்கிறவங்க தான் இல்லைங்களா, ஏற்கனவே. ஸோ இதை கொடுத்துருங்க. ஸோ இப்போ உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்குது சார். ஓகேங்களா? ஸோ உங்களுடைய யூசர் ஐடி என்னவோ, உங்களுடைய பாஸ்வேர்டு என்னவோ அதை போட்டு கீழே நீங்கள் என்ன கேப்ச்சா கொடுத்துருக்காங்களோ அதை கூட்டியோ இல்லை டோட்டல் மைனஸ் பண்ணி என்ன டோட்டலோ அதை ஆட் பண்ணி சமர்ப்பி கொடுங்க சார். ஓகேங்களா? சார் இப்படி சமர்ப்பி கொடுத்தோடனே உங்களுடைய ஓடிஆர் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? அதில் ப்ரொஃபைல், கரண்ட் அப்ளிகேஷன், எடிட் ஓடிஆர் ப்ரொஃபைல், அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி, வியூ டாக்குமெண்ட் அப்லோடு த்ரூ இ-சேவா, டவுன்லோட் ஆல் டிக்கெட், அப்ளை ஆன்சர் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் ரிஜிஸ்ட்ரேஷன், ரிமூவல், டிஸ்மிசல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 5 டேப் இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கரண்ட் அப்ளிகேஷன் போங்க சார். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அப்ளிகேஷனில் போனீங்கன்னா, ஸோ நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி என்னென்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசியாக இருக்குது பாருங்கள், குரூப் 4 சர்வீஸ் 1/2024 நோட்டிஃபிகேஷன் நம்பர் இருக்குங்களா, கன்ஃபார்ம்டு
அவருடைய பேமெண்ட் ஐடி. இங்கே பார்த்தீங்கன்னா வியூ டாக்குமெண்ட்ஸ் இருக்குதுங்களா கீழே இந்த இடத்துல உங்களை ஓடிஆரில் நீங்கள் ரீஅப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரி வந்ததுங்க கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்க, உங்களோட டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணி தான் சார் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இவருக்கு என்ன இருக்குது, குரூப் 4 சர்வீஸில் வியூ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் இது மாதிரி இல்லை அப்படின்ற இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த மெமோ வந்தவங்க என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய ஓடிஆரில் போய்ட்டு எகைன் ஒரு லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த வழிமுறை பின்பற்றி நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க சார். ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோ நாள் இருந்துட்டு திடீர்னு உங்களுக்கும் சார் நான் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணேன், ஆனால் எனக்கு இது மாதிரி வந்துச்சு, மெயில் வரல, மெசேஜ் வரல, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா? அதனால் ஒன்ஸ் நம்மளுடைய மொபைல் இருக்குது, இல்லை உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்கும், இல்லை பர்சனல் பிசி இருந்தால் அதுலேயும் லாகின் பண்ணிக்கலாம், இல்லை மொபைலே லாகின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிடுங்க சார். பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ், ஒரு 2 செகண்டில் ஒன்றும் ஆகிட போகிறதில்ல. ஓகேங்களா? ஒருவேளை உங்களுக்கு மெசேஜ் வராமல் இருந்து இங்கே அப்லோட் டாக்குமெண்ட் கேட்டிருந்தா என்ன டாக்குமெண்ட் அப்லோட் இருக்குன்னு அது பார்த்து அதை ஸ்கேன் பண்ணி பக்கம் இருக்கிற ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு ஸ்கேன் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. லைக் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம், இல்லை 10th மார்க் ஷீட்டை நீங்கள் கரெக்டாக பண்ணி தருப்பீங்க. ஒருவேளை அது மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம். ஏன்னா இன்டர்நெட்டை நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது இல்லைங்களா? சர்வர் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செஞ்சிருக்காது இல்லைங்களா? நல்லா பண்ணியிருந்திருப்போம், ஓகே அக்னாலஜ்மெண்ட் எல்லாம் பிரிண்ட் எடுத்திருப்போம், பட் ஆனால் ஒரே மாதிரி இருந்திருக்காது இல்லைங்களா? அதனால் நீங்கள் எகைன் ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துக்காங்க சார், தயவு செஞ்சு உங்களை ரீஅப்லோட் பண்ணிவிடுங்க. இந்த மெசேஜ் வந்தவங்க என்னென்ன சர்டிஃபிகேட் ரீஅப்லோட் பண்ணணும்னு வந்து அவங்களே இனிமேட் பண்ணியிருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் ரீஅப்லோட் பண்ணிவிடுங்க சார் தயவு செஞ்சு. ஓகேங்களா? சரி சார், வீடியோ வாட்சிங் ரொம்ப நன்றி. இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி தகவல் உடனுக்குடன் தெரியணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சார். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.